இறால இவ்வளோ டேஸ்ட்டாக கிரேவி செஞ்சால் சுமாராக சாப்பிட்றவங்க கூட 2 தட்டு சோறு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இறால் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு உளுந்து சேர்த்தும் செய்யலாம், அது இல்லாமையும் செய்யலாம். நான் சீரகம் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ இறாலில் தான் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு 150 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி. வெங்காயம் சின்ன வெங்காயமாக தான் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு நல்லா பொன்னரமாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இறால் நீங்கள் எந்த விதமாக செஞ்சாலும், குழம்பா தொக்கு கிரேவி எது செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு விழுது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் நல்லா வதக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கிலோ அளவுக்கு இறாலை கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு குடல் இருக்கும் நடுவால், அதை சுத்தமாக எடுத்துருங்க. அது இருந்துச்சு அப்படின்னா கவிச்சு வாடையாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இறாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம். இதில் இருக்கிற தண்ணி முதல்ல கசிஞ்சு வரணும். தண்ணி அதிலேருந்து வெளில வராமல் மசாலாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா தண்ணி கசிஞ்சு வரட்டும். இறால் வாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். எந்த அளவுக்கு பொடி இறாலாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். நீங்கள் குட்டி இறாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தண்ணி நல்லா கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். தனி மிளகாய் தூள் தனியாத்தூளை சேர்க்குறத விட இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளாக சேருங்க, ருசி அதிகமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 100 கிராம் அளவுக்கு தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம். தக்காளியில் இருக்கிற சாறு இறங்கி நம்ம சேர்த்த மசாலா பொடியில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இதை வேக விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா இந்த பச்சை வாடெல்லாம் போய் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வச்சுருங்க. சரியான பதத்தில் இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக ரெடியாக இருக்குது இறால் கிரேவி. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.